My name is Sai Sabarivel. I am studying in 8th standard. A very good morning to the respected HMM teachers and my dear friends. Today I am here to deliver Sandi speech on Kalvi Tande Kamarajar. Kumarasamy Kamarajar was most popularly known as Kamarajar. As an Indian independent activist, freedom fighters and a politician. He was born on 15 July 1903. Virudhunagar in Tamil Nadu. Kumarasamy and Sivagami Ammal. He was first named to Kamachi to later changed to Kamarajar. His Kamarajar was elected 1954 as elected to the Chief Minister of Tamil Nadu. His 2nd October passed away on 2nd October 1975 at the age of 72. He is legendary man honored by the Indian government is with the Bharat Ratna in 1976 after his death. Thank you. Good morning to everyone. My name is S. Darshini. I am studying 6th standard. Today I am going to speak about the great leader Kamarajar. Today Kamarajar's 122 birthday. He was born on 15th July 1903 at Virudhunagar. He was the CM of Tamil Nadu for 9 years. He introduced the midday meal for poor children. Kamarajar is one of the most popular persons in Tamil Nadu. His father's name was Kumarasamy and his mother's name was Sivagami Ammal. From childhood, Kamarajar actively participated in Indian freedom struggle. Kamarajar was called in Kingmaker for national rule. He is a hero and his legacy will continue to inspire us. Thank you. Kanima, the third prize. Yes, Vedavarshini. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சி. வேதவர்ஷினி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பற்றி சில வரிகள் பேச வந்துள்ளேன். காமராஜர் ஐயா அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் பெயர் சிவகாமி அம்மையர். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆவார். அரசியலில் ஒரு தொண்டராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் 1954 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். இவர் முதலமைச்சராக இருந்தபோது மக்களுக்கு செய்த சேவைகள் அளவிற்கறியாதது. கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் மற்றும் இலவச சீருடை திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி வைத்தார். தன் நலம் கருதாமல் பிற நலம் கருதி வாழ்ந்த தியாக செம்மல் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா ஆவார். இவர் அரசியலின் மூலம் மிக உயர்ந்த இடத்திற்கு போனால் தனது வாழ்நாள் முழுவதுமே ஏழ்மையாகவே வாழ்ந்தவர். காமராஜர் ஐயா அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி உலகை விட்டு பிரிந்தார். 1976 இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. நம் மனதில் இன்றும் நிலைத்து நின்று கொண்டிருக்கும் தலைவர்களுள் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா ஆவார். நன்றி, வணக்கம். வாழ்க காமராஜர் ஐயாவின் புகழ். ஒரு சிறப்பு ஸ்பீச். ஜனனி வாங்கம்மா. காமராஜர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு காமராஜர் ஐயாவை போலவே மாறுவேடம் அணிந்து நம்ம பள்ளிக்கு வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ்டனி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்போது கல்விக்கண் திறந்த காமராஜர் ஐயாவை பற்றி பேச வந்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கர்ம வீரர் காமராஜர். நான் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தேன். தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். நான் முதல்வராக இருந்தபோது பள்ளி குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி, இலவச கல்வி, சீருடை திட்டம் என பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினேன். என் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகின்றது. தமிழகத்தின் 1000 பள்ளிகளை திறந்து வைத்தேன். இதனால தான் மக்கள் என்னை கல்விக்கண் திறந்த காமராஜர் ஐயா என்று அழைப்பார்கள். கருப்பு காந்தி பெருந்தலைவர் என்று அழைப்பார்கள். அனைவருக்கும் நன்றி. முதல் பரிசு அனன்யா.
அனன்யா முதல் பரிசு, இரண்டாம் பரிசு தட்சணாமூர்த்தி, மூன்றாம் பரிசு ஆர் ஜீவா. இரண்டாம் பரிசு தட்சிணாமூர்த்தி. ஆர் ஜீவா மூன்றாம் பரிசு. அதனைத் தொடர்ந்து ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்கள் பரிசுகளை வழங்க சத்தியவேல் ஐயா அவர்களை அழைக்கிறோம். முதல் பரிசு சபரிவேல். இரண்டாம் பரிசு கே நவீன். மூன்றாம் பரிசு ஸ்வஸ்திகா. ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள், பேச்சு போட்டியில் கலந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் அவங்க தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க. பூஜா ஸ்ரீ from 4th standard. வாங்க. Good morning to everyone. I am P. Pooja Sri. I am studying in 4th standard. Now I am going to talk about the great leader Kamarajar. Today Kamarajar 122nd birthday. He was born on 15th July 1903 at Virudhunagar. He was the CM of Tamil Nadu for 9 years. His father name is Kumaraswamy Nadar and his mother name is Sivagami Amma. Kamarajar served as third Chief Minister of Tamil Nadu from 1954 to 1963. He introduced free education, free midday meal shares in all government schools. He received the Bharat Ratna in 1976. He is one of the best freedom fighters. In 1920, he joined the Congress Party. His birthday is celebrated as Education Development Day. He was born in a poor family. He was imprisoned several times by the British. Kamarajar opened many schools, dams and introduced Mega Industry. He is also called as Karma Veerar, Kingmaker and Kalvi Thandai. Kamarajar, symbol of simplicity. He took part in various freedom struggles such as the non-cooperation movement, Salt Satyagraha and the Quit India movement. Kamarajar died on 2nd October 1975, aged 72 in Chennai. Not everyone's life becomes history. People who become history never lived for themselves. This was a famous quote once said by Kamarajar. Let's salute Kamarajar. Thank you everyone. Pooja Sri ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்காங்க. அடுத்ததாக ஸ்ரீ கௌதமி from 5th standard. Gautami, I am studying 5th standard B section. Now I am going to speak about Kamarajar. Kamarajar was born on 15th July 1903 in Virudhunagar, Tamil Nadu. He was a freedom fighter and politician. His real name was Kamakshi Kumaraswamy. He was born in a poor family. He became active politics and joined the Congress Party. His birthday is celebrated as Education Development Day in Tamil Nadu. He received the Bharat Ratna in 1976. He passed away on October 2nd, 1975, but his legacy and contribution continue to inspire people till this day. Thank you. Gautami second prize. And third prize R Darshini. Morning to all. I am Darshini. I am studying in 4th standard. I talk about Kamarajar. Kamarajar was born on 15th July 1993 at Virudhunagar. His parents were Kumaraswamy Nadar and Sivagami Amma. He was the CM of Tamil Nadu for 9 years. He introduced midday meal for poor children. Kamarajar was a great in independence activities and political. Kamarajar considered Gandhiji as a political idol. Kamarajar served as a chief of Tamil Nadu from 1954 to 1963. Kamarajar was elected as the President of Indian National Congress in 1963. He introduced free education, free midday meal schemes in all government schools. Thank you.
மூன்று மாணவ செல்வங்கள். ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து எஸ் வசந்த் 5ஆம் வகுப்பு. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் கலெக்ட் யுவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு 4th ஸ்டாண்டர்ட் விநாயகா மைலேஷ். And third prize goes to R. Aswin, 5th standard. ஓவிய போட்டி 2ஆம் பரிசு விநாயகா மைலேஷ். And third prize goes to R. Aswin, 5th standard. Fagim. கவிதை. அனைவருக்கும் வணக்கம். காமராஜரை பற்றி கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். தமிழகத்தின் தங்கமே, ஏழையின் சொந்தமே, பெருந்தலைவர் காமராஜரே, பல பள்ளிகளை திறந்து கல்வி கண்ணை திறந்தாரே, மனிதருள் மாணிக்கமே, திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெட்டகமே, கருமை நீர கண்ணன் ஆட்சின்னி மன்னன், தூய்மை அரசியல் சின்னம், துடிப்பான செயல்வீரர், தாகம் தீர்க்கும் அணைகள் தந்ததும் கைகள், சட்டங்கள் கற்றதில்லை பட்டங்கள் பெற்றதில்லை, பல தொழிற்சாலைகள் பலை சற்று முன்பெயரை, பள்ளிகளை விதைத்தாய் பல மேதைகள் வந்தார்கள், உனக்கில்லை குடும்பம் தமிழ் மக்களே, உன் குடும்பம் தமிழ் தாயின் தலை மகனே, நீ என்றும் புகழ் மகனே, வாழ்க உன் பெயர் வளர்க உன் செயல். நன்றி, வணக்கம். ஹக்கீம் 5ஆம் வகுப்பு மாணவர் சிறப்பாக கவிதையை புனைந்திருக்கிறார். அவருக்கு பயிற்சி கொடுத்த அந்த வகுப்பு ஆசிரியருக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் பள்ளியின் சார்பாக ஆசிரியர் சார்பாக பாராட்டுகள் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான போட்டிகள். அதில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் பி. ரேஷ்மிகா வாங்கம்மா. வணக்கம், என் பேர் ரேஷ்மிகா. நான் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். பெருந்தலைவர் திரு காமராஜர் அவர்களை பற்றி நான் பேச போகின்றேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். அவரது பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவர். காமராஜர் அவர்கள் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தில் முதல்வராக பணியாற்றினார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். கல்வி கண் திறந்த காமராஜர் என அழைக்கப்படுகிறார். தொழில்துறை, அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தந்தார். கர்ம வீரர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், தென்னாட்டு காந்தி, கல்வி கண் திறந்த காமராஜர், கிங் மேக்கர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்தார். நாட்டுக்காக வாழ்ந்த நல்லவரை காலம் முழுவதும் நினைத்து போற்றுவோம். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பான ஒரு ஸ்பீச் இல்ல, கேட்டீங்க இல்லையா? உங்களை அறியாமலே நீங்க நல்லா கை தட்டினீங்க. இவர்களுக்கு பயிற்சி அளித்த அவங்களுடைய வகுப்பு ஆசிரியருக்கும் அவங்களுக்கு பெற்றோர்களுக்கும் பள்ளியின் சார்பாக மீண்டும் ஒருமே மனமார்ந்த பாராட்டு. அடுத்ததாக தர்ஷிக் 2ஆம் வகுப்பு. வணக்கம், என் பெயர் தர்ஷிக். நான் 2ஆவது வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது காமராஜரை பற்றி பேச போகிறேன். காமராஜர் பெயர் குமாரசாமி காமராஜர். அவரோடு இந்தியா சுதந்திர ஆழ்வார் மற்றும் அரசியல்வாதி ஆவார். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 12 பிறந்தார். ஏழை குடும்பத்தில் பிறந்தார். நன்றி, வணக்கம். Good morning everyone. My name is Sarah. I study in 3rd standard. Today I am going to speak about Kamarajar. Kumaraswamy Kamarajar, popularly known as Kamarajar. He was born on 15 July 1903 in Virudhunagar, a district of Tamil Nadu. He was born on 15 July 1903 in Virudhunagar, a district of Tamil Nadu. His parents were Kumaraswamy Nadar and Sivagami Ammal. Thank you. 1 முதல் 3 வகுப்பு மாணவர்களுக்கு நடைபெற்ற கையெழுத்து போட்டி, ஹேண்ட் ரைட்டிங்
கையெழுத்து போட்டியில் முதல் 3 பரிசு பெற்ற மாணவர்கள் எம் ஜோயா முதல் பரிசு, ரேஷ்மிகா 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு எஸ் மோனிஷா. 3 பேரும் வாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அனைவருக்கும் வணக்கம். மனித ரூம் மாணிக்கமே. வணக்கம், என் பேர் சந்து. நான் 1ஆவது படிக்கிறேன். தமிழத்தின் தங்கமே, ஏழையின் சொந்தமே, பெருந்தலைவர் காமராஜரை பல பள்ளியிலே திறந்து கல்விக்கண் திறந்தவரே, மனிதரும் மாணிக்கம், தமிழத்தின் தங்கமே, நன்றி வணக்கம். என் தமிழத்தின் தங்கமே, தேங்க்யூ. ஜெகதீஷ், நான் யூகேஜி படிக்கிறேன். காமராஜர் வரிகள் சொல்ல போகிறேன். உயர்ப்பால் உயர்ந்த வள்ளல் இவரே, ஊருக்கு உழைத்த உத்தமர் இவரே, தன்னை மறந்து தன் வீட்டையும் மறந்து நாட்டுக்காக வாழ்ந்தவர் இவரே. தேங்க்யூ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக எல்கேஜி மற்றும் யூகேஜியில ஃபேன்சி ட்ரெஸ் மாறுவேட போட்டியில கலந்துட்டு வெற்றி பெற்றவர்கள் ஃபேன்சி ட்ரெஸ் எம் சிவா, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எஸ் தஷ்வந்த். அவங்க காமராஜர் ஐயாவை போலவே வேடம் அணிந்து வந்திருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம வெற்றி பெற்ற மாணவர்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? எல்லாருமே வெற்றி பெறுவதோட முக்கியமானது பங்கேற்பதுதான். போட்டியில வெற்றி பெறுவது என்பது 2ஆம் படிதான். முதல்ல தைரியமா பங்கேற்றுக்கணும். அப்படி போட்டியில கலந்துட்ட மாணவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக பாராட்டு. அவன் பேரை வாசிக்கிறேன். பி ரேஷ்மிகா, தர்ஷித், தர்ஷன், சாதனா, சந்தோஷ், யாஷிகா இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் போட்டியில கலந்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி பெறாதவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக பாராட்டுகள். அதே போல ஸ்பீச்ல 6, 7, 8 வகுப்பு மாணவர்கள் அப்துல்லா இருக்கீங்களா? அப்துல்லா, ஜி கோகுல், தாஜுதீன், கோகுல் ராஜ், சபரிவேல், ஆர் ஜீவா, எம் ஸ்ரீமதி, எம் தஸ்னீம், எஸ் திவ்யதர்ஷினி, எஸ் வேதவர்ஷினி, எஸ் ஸ்ரீமதி இவர்களெல்லாம் பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டாங்க. அவர்களுக்கும் பாராட்டுகள். அதை தொடர்ந்து எம் ஜொஹானா பர்ஃபீன், டி தீபிகா, கே சரண்யா, எஸ் ஜனனி, எம் ஹரிணி, எம் கௌஷிகா இவர்களும் பங்கேற்றாங்க. அவர்களுக்கும் பாராட்டுகள். கவனிய, இந்த வெற்றி தோல்வி என்பது மதிப்பெண் அடிப்படையில ஆக்ஷன், அவங்களுடைய உடல் மொழி, அவங்களுடைய குரல் வலிமை, அப்புறம் அவங்க எழுதியிருக்க அந்த ஸ்பீச்ல இருக்க மீனிங், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதுக்கான மதிப்பெண் அடிப்படையில தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்க. 1 மார்க்கு, அரை மார்க்கு, அப்புறம் 2 மார்க் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால பங்கேற்ற அனைத்து மாணவர்களும் சிறப்பாக பங்கேற்றுக்கிட்டீங்க. அதே போல ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா, எல்லாருமே ஒரே கண்டென்ட் எடுத்து வாசிக்காம காமராஜர் ஐயாவை பத்தி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு, நிறைய கருத்துக்கள் இருக்கு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்கு. அவர் எவ்வாறெல்லாம் தமிழக மக்களுக்கு உதவுனாரு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க திரட்டி அதை புதுமையா இங்க படைக்கணும். புரியுதுங்களா? எல்லாரும் சொன்னதே சொல்லாம புதுமையான விஷயங்கள் ஐயாவை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இனி வரும் காலங்கள்ல இனி நடைபெறுகின்ற அனைத்து போட்டிகளிலும் அதற்கேற்றாற்போல் உங்களை தயார் செய்து பள்ளியில கலந்துக்கணும். அதற்கு அட்வான்ஸ் எல்லாருக்குமே பாராட்டுகள். போட்டியில பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டுகள். 7ஆம் வகுப்பு ஆசிரியர் ஐயா திரு சக்திவேல் அவர்கள், அவர் பேசினா ரொம்ப தெளிவா அழகா பேசுவார். அவருடைய ஸ்பீச்சை நாங்களே கேட்க ஆவலா இருப்போம். அவரை இப்பொழுது நன்றியுரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 15ஆம் தேதி கர்ம வீரர் காமராசர் அவருடைய 122வது பிறந்த நாள கல்வி கண் திறந்த நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தோன்றி புகழோடு தோன்றுக அஃதிலே தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுகிறாரா? இந்த உலகத்துல தோன்றது எதுக்கு? புகழடையணும். அதுக்காக இந்த உலகத்தில் தோன்றி புகழடைந்தவர்களை நம் சரித்திரம் மறக்காது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலையும் நாம கர்ம வீரர் காமராசருடைய பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டே தான் இருப்போம். அது காரணம் என்ன? அவர் தன் வாழ்நாளில் செய்த செயல்கள். அவர் தன் வாழ்நாளில் நிறைய நல்லது செஞ்சிருக்கிறாரு. சின்ன குழந்தைங்க படிக்கணும். படிப்பறிவு தான் ஒரு சமுதாயத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். படிப்பறிவு இல்லைன்னா எதுவுமே சாதிக்க முடியாது வாழ்க்கையில அப்படின்னு அவரு ஆழமா சிந்திச்சதனுடைய விளைவுதான் மதிய உணவு திட்டம். அந்த மதிய உணவு திட்டத்தினால்தான் ஏழை எளிய மாணவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பள்ளிக்கூடத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. அப்பதான் தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி அதிகரிச்சிச்சு. அமெரிக்காவுல அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கோதுமைகளை எடுத்துட்டு வந்து அவங்க கப்பல் எதுவும் நடுக்கடல கொட்டிடுவாங்க. அதை இவரு போய் என்ன செஞ்சாரு? அமெரிக்கா பயணத்தின் போது அந்த அமெரிக்க அரசு கிட்ட பேசி கடல்ல வீணா போற கோதுமைய எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து கோதுமைய உப்பாவை செஞ்சு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் மதிய உணவு திட்டமா அமைச்சாரு. அந்த அம்சத்தினுடைய விளைவு என்ன? படிக்காத மாடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், சிறுவர்கள், கல்வி அறிவு இல்லாதவங்க எல்லாரும் சாப்பாடு போடுறாங்கன்றதுக்காக என்னாச்சு? பள்ளியை நோக்கி வந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த நேரத்துல நாம அவரை நினைச்சு பார்த்து அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருக்கு நீங்க செய்யக்கூடிய உபகாரம் என்ன? அவருடைய பிறந்த நாளை நம்ம கொண்டாடிட்டோம், நம்ம கிளாஸுக்கு போயிடுவோம், இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நல்லா படிக்கணும். இந்த சமுதாயத்துக்கு உங்களாலான உதவிகளை, இந்த சமுதாய வளர்ச்சிக்கு அவரை போல நீங்க சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஆழமா விதைச்சுக்கணும். இன்னைக்கு விதைச்சுப்பீங்களா? பெரிய டாக்டர் ஆவீங்களா? என்ஜினியர் ஆவீங்களா? மிகப்பெரிய அரசியல்வாதி ஆவீங்களா? நல்ல நல்ல திட்டங்கள்லாம் நீங்க வாழக்கூடிய நாட்டுக்கு. நாம் எந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இந்திய நாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுல இருந்து நிறைய நல்ல நல்ல அரசியல்வாதிகள்லாம் வந்து இந்தியா முழுக்க வளர்ச்சி அடைவதற்கு நிறைய தன்னாலான உதவிகளை கல்வி அறிவு மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க எல்லாரும் செய்யணும்னு அனைத்து ஆசைகளும் உங்களை வாழ்த்துறோம். செய்வீங்களா? இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிவு பெறுகிறது. சரியா? இந்த மாதிரியான சிறப்பான ஒரு உரையை நமக்கு வழங்கி நம்மிடமிருந்து விடை பெற்றிருக்கின்ற ஐயா சத்யவேல் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக, ஆசிரியர் சார்பாக, மாணவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நான் மறுபடியும் திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய மாணவர்கள் ஸ்பீச்சை கலந்துக்கிறதுக்காக பயிற்சி எடுத்திருப்பீங்க. இங்க நேரம் கருதி எல்லாரையும் பேச வைக்க முடியல. அதனால மன வருத்தப்படாதீங்க. வீட்டுல போயிட்டு பெற்றோரிடம் நிறைய பயிற்சி எடுத்தேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நீங்க உங்க வகுப்பு அறையில போயிட்டு உங்க வகுப்பு ஆசிரியருடைய உதவியோட எல்லாரும் முன்னாடியும் உங்க வகுப்பின் முன்னாடி உங்களை ஸ்பீச்சை நீங்க ஒரு முறை நீங்க பேசி காட்டுங்க. புரியுதுங்களா? பேசிட்டு மன திருப்தியோட வீட்டுக்கு போங்க. வருத்தப்படாதீங்க. வெற்றி பெறாதவங்க அடுத்த போட்டியில கலந்துட்டு வெற்றி பெறலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, காமராஜர் ஐயாவுக்கு நன்றி தெரிவிக்க போறோம். அவருடைய புகைப்படத்துக்கு மரியாதை செலுத்த போறோம்.